வணக்கம். வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா குயிக்காக ஒன் பாட் ரைஸ் வெஜிடபிள் சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டியான ஒன் பாட் ரைஸ் வெஜிடபிள் சாதம் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள் சாதம் செய்கிறது பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம வெஜிடபிள் சாதம் ஒன் பாட் ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கர் நல்லா சூடாயிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பிரிஞ்சி இலை சின்னதாக 2, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி முக்கு, அன்னாசி பூ எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. 2 பச்சை மிளகாய் கீரைனதை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, பெரிய சைஸ் 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணது சேர்த்து, அதே போல் 2 தக்காளி பெரிய சைஸ் அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் எவ்வளோ எடுக்கணுமோ அதே அளவுக்கு தக்காளியும் சேமாக எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே காய் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பச்சை பட்டாணி 1 கைப்பிடி அளவுக்கு, காலிஃப்ளவர் நம்ம விரும்பும் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணியில் போட்டு இதை எடுத்துகிட்டு 2 முறை அலசிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 7 நிமிஷம் போல் இதை நல்லா மூடி வச்சுருங்க. காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா அரை பங்கு அளவுக்கு நல்லா பட்டாணியும் காலிஃப்ளவரும் வெந்துருச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பாடுக்கு பயன்படுத்துகிற பொன்னி அரிசி தான் நான் ஒரு 1 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்காங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கலந்து கொடுத்துருங்க. அரை மூடி அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து தண்ணியும் சேர்த்து 1 டம்ளர் ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் தேங்காய் பால் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். நல்லா
கொதி வந்த பிறகு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்காங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் சிம்மில் வச்சு ஒரு விசிலும் மொத்தம் 2 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். ரெண்டு விசில் குக்கரில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ப்ரெஷர் போகிற பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். குக்கரை நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். நம்ம ஊற்றின தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவும் குயிக்காகவே நம்ம இது 1 பாட்டு வெஜிடேபிள் சாதம் சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். காய்கறிலாம் சேர்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.